குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மாகாளயபக்ஷம் நடந்து கொண்டு இருக்கிறது. மிக அழகாக நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நாம் மத்தியாஷ்டமி, மாகாளயபட்சத்தில் வர்ற ஸ்ரீ ஜெயந்தி. அதாவது நாம் கோகுலாஷ்டமியை கொண்டாடி இருந்தால் கூட இன்று மத்தியாஷ்டமி. மாகாளயபக்ஷத்தில் வர மத்தியாஷ்டமிங்கிறதுனால நம்ம கிருஷ்ண பகவானுக்கு இன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி. கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வது என்பது மிக மிக சிறப்பான ஒன்று. கிருஷ்ண பகவானுக்கு பிடித்த பால், தயிர், மோர், வெண்ணெய் வீட்டில் இருப்பதை வைத்து நிவேதனமாக படைப்பது என்பது மிக மிக சிறப்பான ஒன்று. அதே மாதிரி இன்று பசுக்களுக்கு அவர் எப்பொழுதுமே பசுக்கள் நிறைந்த கூட்டத்தில் தான் அவர் இருப்பார், கிருஷ்ண பகவான். அதனால் அவருக்குரிய பாசுரங்கள், அவருக்குரிய அந்த பாட்டு, அவருக்குரிய ஸ்லோகங்களை சொல்லி நாம் வழிபாடு பண்ணணும் இன்று. அதனால் பசுக்களுக்கு நம்ம எப்பொழுதுமே மகாலயபட்சத்தில் பசுக்களுக்கு சாப்பிட்ற உணவு கொடுப்போம். இன்று கொடுப்பது அவரை நினைத்து, அதாவது நம்ம கிருஷ்ண பகவானை நினைத்து பசுக்களுக்கு கொடுக்கின்ற பொழுது கிருஷ்ண பகவான் மிக மிக சந்தோஷம் அடைவார். இந்த பசுக்கள் நிறைந்த கூட்டத்திலே எப்பொழுதும் பசுக்களோடு தான் கிருஷ்ண பகவான் இருப்பார். அதனால் இன்று கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்து கிருஷ்ண பகவானுக்குரிய நிவேதனத்தை, நாம் அவருக்கு ரொம்ப பிடித்த நிவேதனத்தை வைத்து நாம் வழிபாடு செய்வது என்பது மிக மிக ஒரு ஒரு நல்ல விஷயம். நமக்கு கிருஷ்ண பகவானினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நாம் கோகுலாஷ்டமியை கொண்டாடினால் இதை நீங்கள் செய்வது மிக மிக சிறப்பான ஒன்று. ஆகையினால் இதை நீங்கள் செய்யுங்க. கிருஷ்ண பகவானை வழிபாடு பண்ணுவது. அதே மாதிரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாம் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுவோம். சூரிய பகவானுக்குரிய தானியம் கோதுமை. இன்றைக்கு மாகாளயபட்சத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை யாருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்கிறது, மகாலயபட்சம்னாவே நம்ம அன்னதானம் செய்கிறது தான். ஏதோ உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்க. யாருக்காவது ஒரு அன்னதானம் கொடுங்க, ஒரு இது பண்ணுங்கள். என்று கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வது என்பது மிக 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 சிறப்பான ஒரு ஒன்று. ஆகையினால் இன்று மத்தியாஷ்டமி, கிருஷ்ணாஷ்டமி, ஞாயிற்றுக்கிழமை. அதே மாதிரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை பண்ணுவோம். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் 4 to 4:30 to 6 அதையும் நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கு துர்க்கையம்மனோட ஆசீர்வாதம், முன்னோர்களின் ஆசீர்வாதம், கிருஷ்ண பகவானின் ஆசீர்வாதத்தை, நாம் அனைவரது ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும். அதே மாதிரி பாஞ்சராத்திர ஆகமம், வைகானச ஆரம்பம்னு சொல்லி ஆகமம்னு 2 இருக்குது. இதில் வைகானச ஆரம்பம் என்பது இன்று ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. வைகானச ஆகமப்படி திருப்பதியில் அந்த ஆகம முறைப்படி பூஜை செய்வாங்க. ஆனால் திருச்சி ரங்கநாத பெருமாள் கோவிலில் பாஞ்சராத்திர ஆகமம் விதிப்படி செய்வாங்க. பாஞ்சராத்திர ஆகமம் வைகானச ஆகமன்ற ஒரு இது வச்சு பூஜை பண்ணுறதுங்கிறது ஒரு இது. திருப்பதியில் வைகானசம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இங்கே திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில்லையும் வைகானச ஆகமம். ஸ்ரீரங்க பெருமாளோட கோவிலில் பாஞ்சராத்திர ஆகமம். பல கோவில்களில் பாஞ்சராத்திர ஆகம விதிகளின்படி பூஜைகள் நடக்கும். பல பெருமாள் கோவில்களில் வைகானச ஆகமம் வழிப்படி இது நடக்கும். இன்று வைகானச ஆரம்பம், வைகானச ஜெயந்தி அப்படிங்கிறதுனால இன்று நாம் ஸ்ரீரங்கத்திலலாம் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. நாம் இன்று இப்பொழுது நாம் வணங்க வேண்டிய, நாம் கிருஷ்ண பகவானை நாம் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இன்று இதை செய்யுங்கள். ஓகே.
ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்று கிருஷ்ண பகவானுடைய ஸ்தோத்திரங்கள் பாட்டு ஆடாது அசங்காது கண்ணா, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக நாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக நாம் சொன்னேன். அப்படி எவ்வளவோ ஸ்தோத்திரங்கள் பாட்டு இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு தெரிந்ததை பாராயணம் பண்ணுங்கள், நிவேதனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.